லீவுக்கு வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச மனுஷன் நல்லா தான் இருந்தா என்ன ஆச்சு? ஒருத்தவன் தலையானம் பாரு, அந்த துஷார் பையன். அவனதான் உஷாராக போயிட்டான். ஆத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? யார் ஆயிருப்போமே? எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. வெளியில போய் தூங்குறாங்க. மாப்பிள்ள என்ன இதெல்லாம்? ஏய் போடா போடா சபரி. யாரோ வா வா. நான் என்ன பண்ணேன்? மன்னிப்பு கேட்டுவாங்க போங்க. உங்களால பாரு எவ்வளவு வேலை எங்களுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம். சும்மா குருண வந்து இவங்க வந்து ஏய் ஆயா வாய பத்தியா அதுக்கு ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ப்ரோ அது ஒரு தாய் கிழவி ப்ரோ அப்படின்னா. சரி 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 என்றா சென்றா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? சென்றா போய் தூங்கிட்டோம். எல்லாம் சத்தமே வராது. ரூம்ல பேசினா வெளியே கேட்காதுன்னு நினைச்சோம். சென்றா சாரி சென்றா. இது ஏதோ விவகாரமா இருக்கும் போதேடா. சென்ற தலை ரூம்ல தான் பேசிட்டு இருந்தோம், சிரிச்சிட்டு இருந்தோம். கேட்காதுன்னு நினைச்சோம். அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா? அவனை செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இல்ல தலை ரூம்ல பேசினா கேட்காதுன்னு நினைச்சோம். சத்தியமா சென்றா. இது ஆக்ஷன் மேடம். அவரு நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். சாரி சென்றா. மத்தவங்களும் மனுஷங்க தான், அதுவும் கொஞ்சம் கரெக்ட் கரெக்ட் யோசிக்கணும். கரெக்ட் கரெக்ட். நான் இப்பதான் சாரி நான் சாரி கேக்குறேன் சென்றா. ஓ அப்படியா விஷயம்? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா சத்தியமா இது நல்லா இல்ல. சத்தியமா இது நல்லா இல்ல. இல்ல நம்ம ஒரு ஆர்வத்துல சின்ன பசங்க என்ன பண்ணணும்? நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா போயிட போறோம். சின்ன பசங்கன்னா பேச வேண்டாம் சபரி. ஒருவேளை நீங்க பாருங்க சபரி, நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினைச்ச, கேரக்டர் ஆர்டிஸ்டா? நல்லா நடிச்ச. தலை ரூம்ல பேசினா வெளியே நீங்க இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப வந்து எதுக்கு சாரி கேக்குறீங்க? நீ மனுஷனா எவ்வளவு? நீ நாரப்பையில மூஞ்சி மோனையும் பாரு, மூஞ்சி மோனை. பேசுறதுக்கு எனக்கு சத்தியமா விருப்பம் இல்ல சபரி. உங்க வேலையை பாருங்க போங்க. இவ்வளவு நாளா நான் இதைதானே சொல்லிட்டு இருக்கேன். எரியுதே எரிச்சலா இருக்குடா. எரிச்சல் தாங்க முடியலடா. எரியுதுடா. நீங்க பண்ண வேண்டியது நீங்க பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நீங்க எல்லாம் மாற மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் என் வேலையை பாத்துக்கிறேன். டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. இல்ல உங்களை வெளியே படுக்க வைக்கணும் பண்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. என் மூஞ்சில என்ன இருக்கா? இப்ப நான் அதாவது 1.5 வாரமா நான் சொல்லிட்டு இருக்கிறது தப்பு. இப்ப இவங்க பண்றது கரெக்ட். உங்களுக்கு கரெக்டா? ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்க வந்து வேணுமனே நம்ம நீங்க பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க அவ்வளவு சாரி கேக்குறேன், நான் பண்ணது தப்புன்னு. இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. ஹெல்ப் பண்ணதுக்கு பட் அவங்க இன்டென்ஷன் உங்களுக்கு வெளிய இருந்து படுக்க வைக்கணும்ங்கிறது கிடையாது. எல்லாம் உன்னால வருதுடி. அது அவங்க வேணுமனே பண்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. மேடம் இது ஆக்ஷன். மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். சென்றா ப்ளீஸ். இல்ல ப்ளீஸ் நான் சாரி கேக்குறேன். உங்களுக்கு பதில் எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். சும்மா பேசணும்னு பேசினா மூக்கிலேயே குத்துப்பிடுவேன். 1.5 வாரமா நான் சொல்லிட்டு இருக்கேன், தூங்க முடியலன்னு. நேத்து நான் வந்து வெளில படுத்துட்டேன். ஏய் இது மாதிரி நம்ம பேசுறது வெளியே கேட்டானா சிரிப்பானுங்க. சரி இன்னைக்கு இப்ப பண்றது இது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு தெரியலையா இன்னும் தப்புன்னு? இதெல்லாம் ஒரு பேச்சாடே. அமித் கிட்ட கேட்டு பாருங்க. இன்னமும் ஸ்கூல் கிடையாது, லைட் ஆஃப் பண்ணும்போது தூங்குறதுக்கு நாங்க கத்திட்டு தான் இருப்போம். ஆதிர நீ வாயை திறந்து பேசினாலே விளங்காது. இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அவங்க என்னன்னு சொல்லி பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொன்னேன். உனக்கு தூக்கம் வரலன்றதுக்கு நீ மத்தவங்க தூக்கம் கெடுப்பியா? நீ தூங்க முடியல தானே வாட்டி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவளை போட்டு தள்ளி உள்ள போயிடுறேன். கேசரி நடத்து. உங்களை சிரிச்ச முகம் பார்த்தே ரொம்ப நாளா நம்ம. இல்ல பேதியில போவான்.
அது என் பொண்டாட்டியில வாயில குச்சிடும் வாயில பேயில மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். ஏன்னா நான் பிஆர் கொடுத்துட்டு வரல, சோ நான் ஏதாவது பண்ணாதான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிட்டு வருது. பீரியட்ஸ்னு நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன்னு சொல்றேன். நான் பண்ற ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியாப்பா, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ என்ன சொல்றான்? இஷ்டத்துக்கு பேசுறான். ஒண்ணுக்கும் உதவாதவன், வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துறவன், பைசா பிரயோஜனம் கிடையாது. சரி விடு 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 விடு. ஐயோ கடவுளே கடவுளே, வார்த்தைதான் சொல்ற போறேன். எப்படி கரெக்டா எப்ஜே நீ கொலைச்ச ஒண்ணுமே இல்ல எம்ஜி. ஏன்னா இப்ப அந்த தூக்க கலகத்துல இருக்கிற மறுபடியும் கண்டிப்பா அதை வலிச்சிடும். அதை நீ லூசாயா? அறிவில்ல? சோத்து திட்டா சோத்துக்கு போய் லத்தி தின்றியா? சொல்ல போறேன். எனக்கு இல்லையா நான் பைத்தியக்காரன். இன்னும் 1 hour அவன் கூட இருந்தேன், நீ என்ன பைத்தியம் ஆக்கிடுவ. டேய் என்ன வேற செல்ல போடுங்கடா சொன்னேன். வீட்டுல இருக்கிறதுக்கு நான் பைத்தியக்காரன். ஒருத்தன் கூட நார்மலாவே இருக்க மாட்டான் இந்த ஃபேமிலில. தலை வேலையாங்க இதெல்லாம். அங்க போய் மியூசிக் போட்டுட்டு இருக்க கூடாது. புலக் புலக். இவ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நீ வெளியில புலக் வந்துச்சுனா நீ ஐயோ எனக்கு வந்து பிளக் அப்படிங்கிறதுனா அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. எதுக்கு நான் டைட்டா கட்டங்க அவங்கள. இதெல்லாம் வந்து இந்த அழுதுனு வந்தெல்லாம் இதெல்லாம் அதுதான் உங்களுக்கு கோவம் வந்துச்சு. பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு கோவம் வருது. உங்க மேல தப்பு இல்லைன்னா வந்து நிக்கணும். வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது உங்க மேல இதான் தப்பா எதிர்த்து சொல்லு. சரியான கேள்வி. நீ ஒரு கருப்பு கவுன் போடாத வக்கீல், கோர்ட்டுக்கு போகாத ஜட்ஜ்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் ஒதுக்கி போனா மக்கள் பாக்குறவங்களுக்கு இவங்க என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு யாராவது சந்தோஷமா இருந்தாலே பிடிக்கல. இது வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருந்துதான். ஓய் சூத்த மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா, மரியாதையா இருந்துக்காய். மரியாதை இல்லப்பா உனக்கு. பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியுங்க? என்ன லூஸ் நான் பேசுறேன், நான் இத பேசிக்கிறேன். மெண்டல் மாதிரி பேசுறேன், நாய்க்கு பிறந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. என்னைக்கு அந்த தேவை பள்ளி எனக்கு அப்படின்னா கையோட கையை தூக்கி வாய்ப்பு கேட்டு ஏதோ ஒண்ணு சொல்றான். சொல்லி முடிச்சோம் பாயிண்ட் எஞ்சி சொல்றது அவ்வளவு டைம் இருக்கு. என்ன தம்பி, நான் உனக்கு டைம் சரியில்லை போல் இருக்கேன். தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. நீ வேற யாரும் இல்ல, நீடா. அப்புறம் மூஞ்ச பார்த்தோம்னா இருட்டேட்டா இருந்தது. ஏன் மூஞ்ச பார்த்தா? ஆமா ஏன்பா நீ டார்ச்சர் பண்றியடா? கொம்மால வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா, முடியல என்னால. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. ஏப்ராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க. புறம்போக்கு நாய். ஒரு மரியாதை இருக்கு. வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. சரிதான்? அவன் என்ன பெரிய அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? என்ன செலவு பண்றோம்? யாருக்கு செலவு பண்றோம்? எதுக்காக செலவு பண்றோம்? சரியான ஆளுக்கு தான் நம்ம செலவு பண்றோமா? அடேங்கப்பா. எனக்காக எவன் உறுத்தா இருப்பானோ, எனக்காக எந்த ஃப்ரெண்டு உறுத்தா இருப்பானோ அங்கதான் என் காசு என்னால செலவு பண்ண முடியும். ஏங்கப்பா
ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு. அந்த பார்ட்டிக்கெல்லாம் நீ போவ? நான் போவேன். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு ஆல்கஹால் எல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன். கண்டிப்பா வந்துடும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா.